உனக்கு என்ன பார்த்தா ஏழையா தெரியுதா? இதோ இங்க என் கூட நிக்கிறாங்கல்ல, இவங்க தான் என்னோட சொத்து. ஏழன்னா அது நீதான். உன்கிட்ட என்ன இருக்கு? உன் கூட யார் யார் இருக்காங்க? உன்னோட அம்மா இதுவரைக்கும் உனக்கு சரியான எதையுமே கத்துக் கொடுத்ததில்ல. அவங்களோட ஒரு கால் ஏற்கனவே கல்லறையில இருக்கு. எப்ப வேணா போய் சேர்ந்துருவாங்க. அடக்கடவுளே, நான் எதுக்காக சாகணும்? நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே இந்த காரியம், எதுக்கெல்லாம் நீங்க சும்மா சாக மாட்டீங்க, புழு பூத்து தான் சாவீங்க. தேடி வந்து பாம்பு கொத்தும், தேல் கொட்டும் உங்களை. வெறும் கட்டையும் விறகு வச்சா உங்க உடம்பு எரியாது. உங்களை டயர்ல கட்டி கெரோசின் ஊத்தி கொளுத்தணும். அப்பதான் பாதியாவது வெந்து போவீங்க. யம தர்மராஜன் கூட உங்களை கூட்டு போக மாட்டார். ஏன்னா உங்களை மாதிரி ஆளுங்களை விட்டு அவங்களையும் கெடுத்துருவீங்க. இங்கேயே ஒரு கெட்ட ஆன்மாவா வைத்தறிச்சலோட சுத்துவீங்க. சொல்றது புரியுதுல? யாராவது இவன் வாயில ஆசிட ஊத்தி நல்லா கழுவுங்கப்பா. இந்த பையன் திரும்பவும் எனக்கு சாபம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். என்ன நினைச்சிட்டு இருக்கான் இவன்? அப்புறம் இந்த கார்த்திக் கூட பிறந்தவளுக்கும் உண்மையல்ல, பெத்தவங்களுக்கும் உதவியா இல்ல. சொந்த அக்கா சாவி அசிங்கப்படுத்தினவன நீ. யாரு இவன்? இவன் கடைசி வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் துணையா இருக்க போறானா? யாராவது என்னைக்காவது உங்களை விட அதிகமா பணம் கொடுத்தா அன்னைக்கு தூங்கும் போது நேரா வந்து உங்க கழுத்தைய அறுத்துட்டு போயிடுவான். நீ சொல்றது கரெக்ட் தான் மோகன். ஏன் கூட பிறந்தவன் இப்படி இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. உன் கூட பிறந்ததுக்கே நான் வெக்கப்படுறேன். என்ன பாக்குறீங்க? இப்போ உங்களுக்கும் இன்ட்ரோடக்ஷன் வேணுமா? புறம்போக்கு மாமா, இந்த ஆள் ஒரு பொம்பளை பொறுக்கி. தங்கச்சி பொண்ணு மருமகன் யாரையும் விட்டு வைக்கல. என்ன உன்னை மட்டும் விட்டுருவான்னு நினைக்கிறியா? இந்த வீட்டுல உன்னால ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க முடியாது. மாமா எப்போ வந்து மேல விழுவாரோன்னு தினம் ராத்திரி தாப்பால் போட்டுக்கிட்டு பயந்து பயந்து தூங்கணும். வெறும் தாப்பால் போட்டா மட்டும் பத்தாது, குறுக்க ஒரு டேபிளையும் முட்டு கொடுத்துட்டு தூங்க. என்ன என்ன வாயை விட அதிகமா இந்த ஆளோட கண்ணும் கையும் தான் வேலை செய்யும். உளறத நிறுத்து. இன்னைக்கு வாயை துறக்காத. என்ன ஏற்கனவே நான் கொல்ல காண்டுல இருக்கேன். நான் துரத்தி துரத்தி அடிக்க ஆரம்பிச்சுன்னா வலி தாங்க முடியாம நீயே போய் தற்கொலை பண்ணிப்ப. இவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ராதா மேல இவ்வளவு கீழ்த்தனமான பழிய போடுவேன். அடே, மரியாதையா பேசு, மரியாதையா பேசு. இல்லன்னு வெய்யி உன்ன. இல்லனா என்ன? வரட்டுமா? சாப்பிட்டுமா? இல்ல இல்ல. வரவா? மிரட்டுறா. வரவா? பாக்குறானா? முறைக்கிறானா?
முதல்ல வெளியில வாங்க. வாடா. அம்மா ஐயோ, கொஞ்சம் அமைதியா இருங்க. தடிமாடுங்களா, என்ன இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க பாக்கலாம். வேடிக்கை பார்க்கவா பணம் கொடுத்தோம் நாங்க? ஆ? தைரியம் இருந்தா வாடா, வா. அம்மா, என்ன காவேரி பெரியம்மா, இதுக்கே நீங்க பயந்துட்டீங்க? இப்பதான் நாங்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். போக போக பாருங்க என்னெல்லாம் நடக்கும்னு. நிறுத்து. எல்லாம் போதும். கிளம்பலாமா? வாங்க. செல்லக்கண்ணு, நீ எங்க போற? என் குடும்பத்தோட சேர்ந்து போறேன். குடும்பமா? செல்லக்கண்ணு, இது உன்னோட குடும்பம் இல்ல. இவங்க முதலாளியா இருந்தாங்க. ஆனா இப்போ இவங்களுக்கும் உனக்கும் உள்ள தகுதியில எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இனிமே இவங்களால உனக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்க முடியாது. நீ ஒண்ணு பண்ணு, இங்க என் கூடவே இருந்துரு. 2 மடங்கு சம்பளம் தரேன். பத்து மடங்கு கொடுத்தாலும் நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். ஆ? என்னோட அம்மா என்ன பெரிய முதலாளி அம்மாக்கு சேவை செய்யறதுக்காக அனுப்பி வச்சாங்க. என் பெரிய முதலாளி அம்மா எங்க போறாங்களோ நானும் அங்கதான் போவேன். எங்க மோகன் அண்ணா சொன்னது உங்க காதுல விழலையா? நான் அவங்களுடைய தங்கச்சி, புரியுதா? நான் என்னோட குடும்பத்தை விட்டுட்டு உங்களை மாதிரி பேராசை பிடிச்சவங்களோட எல்லாம் இருக்க மாட்டேன். நீங்கெல்லாம் பாவிங்க, அப்புறம் என்னையும் பாவி ஆக்கிடுவீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா இந்த சமுதாயத்துல எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஏமாத்தி வாங்கின சொத்தெல்லாம் வச்சுக்கிட்டு பெருசா பேச வரீங்க. போயும் போயும் உங்களை மாதிரி பணக்கார இளைஞ கிட்டலாம் வேலை செய்யணும்னு எனக்கு ஒண்ணு தலையெழுத்து இல்ல.
இந்த 100 ரூபாவை வச்சுக்கோங்க. ஏன் சார்பா உங்களுக்கு தரேன். கூடிய சீக்கிரமே ஒண்ணு இல்லாம ஆயிடுவீங்க. உங்களோட இறுதி சடங்கு செய்யறதுக்கு இது பயன்படும். வந்துட்டாங்க பெருசா எனக்கு முதலாளியா இருக்கா. இப்ப என் கையில ராதாராணி மட்டும் இல்லைன்னா என் 2 கையாலையும் மாத்தி மாத்தி விசில் அடிச்சிருப்பேன் செல்லக்கண்ணு. உண்மையா? சரியான பதிலடி கொடுத்திருக்க. சபாஷ். வாங்க பெரிய முதலாளி அம்மா. வாங்க போலாமா? போலாம். வராதா? இவளுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? இவ கூட நம்மள அந்த பேச்சு பேசிட்டு போறா. அட கடவுளே, தாமினி இவங்கள வீட்டை விட்டு துரத்திட்டா. பாவம், மொத்த குடும்பத்தையே கூட்டிக்கிட்டு இவங்க எங்க போவாங்க? இது ரொம்ப அநியாயம். நீங்களா இங்கே இருங்க, நான் வந்து டாக்ஸியை கூப்பிடுறேன். ஆனா நம்மள எங்க போக போறோம்? உங்க சேகர் சித்தப்பா வீட்டுக்கு தான். வேற எங்க? இல்ல வேண்டாம் சேகர், நீ ஆல்ரெடி எங்களுக்காக நிறையவே பண்ணிருக்க. இதுக்கு மேலே நாங்க உனக்கு பாரமா இருக்க விரும்பல. என்னடா நீ இப்படி பேசுற? என்ன வாரம் கீரோங்கிற? இது என்னுடைய குடும்பம்டா. தம்பி, இந்த குடும்பத்துக்கிட்ட இந்த வீட்டை தவிர இன்னொரு வீடு இருக்குப்பா. இதோ பாருங்க, நீ உங்ககிட்ட இருக்கிற அளவுக்கு ஆடம்பரமான வீடு எங்க கிட்ட இல்ல. கொஞ்சம் சின்னதா இருக்கும். நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கே நல்லா தெரியும், என்னோட வீடு எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் உங்க புண்ணியத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இவ்வளவுக்கும் அப்போதைக்கு நல்ல உறவு கிடையாது. ஆனா இப்ப என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டா. அந்த வகையில பார்த்தா என்கிட்ட இருக்க எல்லாம் உங்களுக்கு தானே சொந்தம். எங்க வீட்டுல இடம் பெருசா இருக்காது, ஆனா எங்க மனசு பெருசா இருக்கும். அதனால உங்க எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன், எல்லாரும் எங்க வீட்டுக்கே வந்திருக்கு. என்ன நீங்க?
நம்ம எல்லாரும் ராமா வீட்டுக்கு போறோமா? ஆமா குஷி. பாட்டி, நம்ம எல்லாம் ராமா வீட்டுக்கு போறோம். ஏ ஜாலியா இருக்கோ. ஏ ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. இனிமே இந்த வீட்டோட இளவரசியே நான் தான். என்ன யாரும் தட்டி கேட்க முடியாது. நான் வச்சதுதான் சட்டம். ஒரே ஒரு நொடியில கோடீஸ்வரங்களா இருந்த அவங்கள நான் நடு தெருவுக்கு கொண்டு வந்துட்டேன். பின்னவா? ஐயோ கடவுளே, ஒரு வழியா இந்த வயசானவளோட வேண்டுதலை எப்படியோ நிறைவேத்திட்டீங்க. தாமினி, தாமினி, இந்த காதுவோட மொத்த சொத்தும் இனிமே நமக்குதான். ஒரு வழியா நாம இந்த மாளிகைக்கே முதலாளி ஆயிட்டோம்ல. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நம்ம எல்லாருக்கும் இன்னைக்குதான் தீபாவளியே. இன்னைக்கு வீடு முழுக்க விளக்கேத்தி வைக்கணும். நல்ல ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடுவோம். கண்டிப்பா. தாமினி, கடைசியில நாம ஜெயிச்சிட்டோம்ல. இல்லம்மா, என்னைக்கு அந்த ராதா முழுசா அழியிறாளோ அன்னைக்குதான் நமக்கு முழு வெற்றி கிடைக்கும். அப்புறம் மோகன் என் முன்னாடி வந்து தலை குனிஞ்சு மண்டிட்டு அவன் நிக்கணும். நான் அவனை ஏத்துக்கணும்னு அவன் என்கிட்ட வந்து கெஞ்சணும். நிஜமா அப்படிலாம் நடக்கும்னு தோணுதா? இவேதுக்காக இப்ப வாய திறந்தா? அந்த ஆள் எப்படி பேசிட்டு போனா பாத்தியா? இப்ப கூட நான் என்ன ஆசைப்பட்டேனோ எக்ஸாக்டா அதுதானே நடந்துச்சு. சோ இனிமேலும் நான் என்ன நினைக்கிறேனோ அது மட்டும்தான் நடக்கும். உனக்கு புரிஞ்சுதா? தாமினி, உன் பிளான் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருக்க? ஏன்னா இவங்களாம் நிச்சயமா அமைதியா இருக்க மாட்டாங்க. இவங்களை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்களாம் அங்க இருக்காங்க, நாம இந்த வீட்டில் இருக்கோம். ஞாபகம் இருக்கட்டும். நீங்க சொல்றதுக்கும் இதுக்கும் நடுவுல எவ்வளவு தூரம் இருக்க போகுது சொல்லுங்க. நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அழிஞ்சு போறதுக்கான மொத்த பிளானையும் நான் ஏற்கனவே போட்டு வச்சிட்டேன். ஆனா நீங்க சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப கரெக்டா இருக்கு. இவங்கள நாம கண்காணிச்சுட்டே இருக்கணும். ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த குடும்பத்தை நாம எத்தனை தடவை தோக்கடிச்சாலும் சரி, இவங்க மறுபடியும் எழுந்து திரும்பவும் இங்கேயே வந்து சேர்ந்துருவாங்க. அப்படியே கரப்பாம்பூச்சி மாதிரி சாக மாட்டாங்க. அதனால அவங்க எல்லாரையும் நம்ம கால்ல போட்டு நசுக்கிற வரைக்கும் இந்த போர் முடியவே முடியாது. அதனால அவங்க எல்லாரையும் பெர்மனண்டா சாகடிச்சே ஆகணும். ஆனா எப்படி? யார சொல்ற நீ? இதோ உங்க கேள்விக்கான பதில் வந்தாச்சு. போயிட்டு வா. நான் கேட்டதை கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன். குட்.